அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை, வாழ்க வளமுடன். நெட்சன் டிவி நேயர்கள் அனைவருமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் நமக்கு நல்ல சப்போர்ட் ஆதரவு கொடுத்துட்டே இருக்கீங்க. அதுவும் வெளிநாட்டு அன்பர்கள்லாம் நிறைய பேர் நமக்கு கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஆஸ்திரேலியா, யூஎஸ்ஏ, யூகே எல்லா இடத்துலேருந்து எனக்கு கிளைண்ட் வருதுன்னா உங்கள் சேனல் மூலியமாக தான். அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இப்போ நம்ம இந்த பதிவுக்கு என்ன போகிறோன்னா, நவம்பர் மாதத்துடைய பலாபலன்கள். ஆங்கில மாதமான நவம்பர் 2025 என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ தமிழ் மாதத்துக்கு அப்படின்னு ஒரு பலாபலன் உண்டுங்க. அது 2 மாத ஆங்கில மாதத்துடைய தொடர்புகள் வரும். அதே போல் தான் நவம்பர் மாதத்தில் தமிழ் மாதத்துடைய 2 மாதத்துடைய தொடர்புகள் வரும். இப்போ ஐப்பசி 15ஆம் தேதி நவம்பர் 1 பிறக்குதுங்க. அதே போல் நவம்பர் 17ஆம் தேதி கார்த்திகை 1ஆம் தேதி பிறக்குது. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த ஐப்பசி மாதத்தில் நமக்கு நிறைய விஷயங்கள்லாம் நம்ம போன பதிவில் சொன்னோம். இப்போ இந்த பதிவில் நம்ம சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐப்பசி 18ஆம் தேதி, அதாவது 4/11/2025 செவ்வாய் சந்திரன் ஜெயந்தி விழா அப்படின்னு வருதுங்க. இதில் என்னென்னா, நமக்கு செவ்வாய் தோஷம் இருந்தாலும் சந்திர பகவான் நீசமாகவோ, இப்போ நீசம்னா எங்கெங்கன்னா விருச்சிகத்தில் இது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள், சந்திரன் பாவகிரகத்தோடு சேர்ந்திருந்தாலும் செவ்வாய் பாவகிரகத்தோடு சேர்ந்திருந்தாலும், ஏதாருங்க ராகு, கேது, சனி பகவான் இந்த மாதிரி கிரகச் சேர்க்கையில் இருக்கும் பொழுது நம்ம இந்த வழிபாடு எடுக்கணும் இன்றைக்கி. அதாவது அர்ச்சனை செய்கிறது, சந்திர பகவானுக்கு வெள்ளை பூக்கள் அப்படிங்கும்போது மலர்கள் என்னென்ன வைக்கலாம் அப்படின்னா, மல்லிகைப்பூ, முல்லை, ஜாதி மல்லி, அதே மாதிரி செந்தாமரை, இந்த மாதிரி மலர்களை வச்சு நம்ம வழிபாடு எடுக்கணும். அதிலே வெண்தாமரை வைத்த இன்னொரு சிறப்புங்க. அம்பாளுக்கு வழிபாடு எடுக்கணும். பார்வதி தேவி சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாள் அன்னைக்கு நம்ம வழிபாடு எடுக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். 2 நெய் தீபம், 2 அப்படிங்கிறது சந்திரனுடைய ஆதிக்கம். நம்ம அந்த பௌர்ணமி வழிபாடெல்லாம் சொல்லுவோம். அதுபோல தான் இந்த செவ்வாய் சந்திர ஜெயந்தியை நம்ம கொண்டாடணும். அது பெண்கள் ரொம்ப அவசியம் கொண்டாடணும். இதில் நிறைய சூட்சுமங்கள் இருக்குது. நீங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் டிஸ்பிளேல என்னோடய ஃபோன் நம்பர் வருது, கேளுங்க. அதே போல் இந்த மாதம் அதிசார குரு பெயர்ச்சி அப்படின்னு வருதுங்க. அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லியிருந்தோம் போன மாதம். இந்த மாதம் 18ஆம் தேதி 7:47 அதிசார குரு பகவான் எங்கே இருந்துடுங்க, மிதுனத்தில் புதனுடைய இடத்துல இருந்து, அதாவது கடகராசிக்கு செல்றார். அப்படி திருக்கணிதப்படி செல்லக்கூடிய இந்த அமைப்பும், இந்த கிரகத்துடைய அதாவது அதிசாரமாக வரக்கூடிய அமைப்பும், அதே போல் கோச்சார கிரகங்களுடைய அமைப்பை வைத்து தான் இந்த மாதத்துடைய பலாபலனை நம்ம துல்லியமாக சொல்ல போகிறோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள், அதோட பரிகாரமும் சேர்த்து நம்ம கொடுக்க போகிறோம். கடகராசி நேயர்களே, நவம்பர் மாதத்துடைய பலாபலனில் ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறத விட உங்களுடைய மனசு போல் அப்படியே எதையுமே அப்படியே எப்படின்னா சந்தோஷமாக ஏற்றுக்குவீங்க. அஷ்டமத்து சனியிலேயே படாத பாட்டில் நாங்கள் நீந்தி வந்துட்டோம் மேடம். இனிமே அதான் சொல்லுவாங்களே, ஒரு 3 மாதம் அப்படி கஷ்டப்படுவீங்க அப்படின்னு, 4ஆவது மாதம் அந்த கஷ்டம் பழகிரும்பாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் போராட்டம் இன்னும் எனக்கு தீரவே இல்லை மேடம் அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. இல்லை மேடம் ஹாப்பியாக இருக்கேன், நீங்கள் சொன்ன மாதிரி 12ஆம் குழந்தைங்கனால கொஞ்சம் விரயம், ஆனால் இப்போ ஜென்மத்துக்கே வராரு திருக்கணிதப்படி குரு பகவான். அப்போ குரு உச்சம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பில் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த நட்சத்திரக்காரங்கள்லாம் எப்படி அப்படின்னா இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஜென்ம குரு அப்படிங்கிறது சில பேருக்கு தான் நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். இங்கே உச்சம் பெற்று உட்காரார். அப்போ ராசியோடு சேரார். அம்மாவுக்கு உடல்நிலை நல்லா இருக்கிறது, அம்மா ஒரு கௌரவம் அந்தஸ்தை கொடுக்கக்கூடியது, அம்மாவுடைய விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருந்தால் தீர்வு. ஒரு 2 வருஷமாக நான் பேசலம்மா, ரொம்ப கோச்சிக்கிட்டு இருந்தேன், இப்போ சேரக்கூடிய அமைப்பு, கணவன் மனைவி ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய உங்களுக்கு சேஞ்ச் ஆகக்கூடிய அமைப்பு உண்டுங்க. அரசியல் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு சின்ன கெட்ட பேர், அவமானம் இதெல்லாம் வந்திருந்தால் கூட இந்த மாதம் திடீர்னு ஒரு யோகமோ, திடீர்னு ஒரு பணவரவோ, திடீர்னு ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, ஃபோன் பண்ணி நீங்கள் எனக்கு பேசணும். 2ஆம் இடத்துல கேது. நான் போன மாதம் சொன்ன மாதிரி தான்
உங்களுடைய பேச்சில் கவனம் தேவை அப்படிங்கிறது. எப்படின்னா நம்ம சில விஷயங்கள் வந்து ஒரு நோட் பண்ணிட்டு போவோம், இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி மேலதிகாரியாக இருக்கட்டும், அது வந்து ஒரு துறை சார்ந்து இருக்கும் பொழுது நம்மளுடைய கேது என்ன செய்வார், நம்ம நல்லதாக பேசினாலும் சில ஒரு சங்கடத்தையோ அவமானத்தையோ கொடுத்துருவார். ஆனால் ஒரு தடவை தான் கொடுப்பார், தொடர்ந்து நமக்கு வந்து அந்த அவமானம் வராது அப்படிங்கிறதை நீங்கள் உணரணும். ஸோ அப்போ இந்த குரு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்து உங்களுக்கு இந்த மாதம் ஃபுல்லாக வழிநெடுக நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அமைப்பு. சுக்கிரன் 3ல் வந்து நீச்சம். அப்போ உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சின்ன சின்ன தடைகளோ தாமதமோ இருக்கிறதோ, ஒரு பெண்ணால் ஒரு கெட்ட பேரோ அல்லது பெண்ணால் சில விஷயங்கள் வந்து பிரச்சனைகளாக இருந்துச்சுங்க. எங்கள் சின்னமாக தாங்க அந்த அளவுக்கு இது பண்ணிட்டாங்க. எங்கள் அம்மா கிட்ட நான் பேசவே இல்லை, என் தங்கச்சிக்கிட்ட நான் பேசாமையே இருந்தேன், எங்கள் அத்தை வந்து இது பண்ணனால தான் எங்கள் மனைவி கிட்ட நான் பிரச்சனையை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சில பெண்களாலேயே சில பிரச்சனைகள் குடும்பத்திலேயோ அல்லது நட்பு வட்டாரத்திலேயோ இருக்கலாம். ஏன் லவ்வர் கூட வந்து சில விஷயம் உங்களுக்கு லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, அவங்க வந்து 3ஆம் இட சுக்கிரன் என்ன ஆகும், அவங்க வந்து ஏதாவது வந்து ஒரு சண்டையோ அல்லது ஒரு மன வருத்தத்தோடு இருந்தால் கூட அது கொஞ்சம் இந்த மாத கடைசியில் காம்ப்ரமைஷன் ஆகி நல்ல ஒரு சந்தோஷமான ஹாப்பியாக, நீ இல்லை நீ அந்த மாதிரி செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல அந்த அளவுக்கு வந்து ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இந்த கடகராசியில் வந்து 4ஆம் இடத்துல வரக்கூடிய இந்த 4 கிரகங்கள், அதே போல் உங்களுடைய விஷயங்களில் வீடு வண்டி வாகனம் புதுசாக ஏதாவது வாங்கிறது, அதை பழைய வண்டியில் கூட ஏதாவது பழுது பார்த்து சரி பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் ஏதாவது நடந்துட்டு இருந்தால் கூட அதெல்லாம் வந்து தீர்வுக்கு வரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த ஒரு கௌரவம் அப்படிங்கிறது கிடைக்குங்க. அதாவது சில வந்து விஷயங்கள் வந்து தீர்க்க முடியாமே இருக்கும், அப்படியே ஒரு ஜவ்வாட்டை இழுத்துக்கிட்டே இருந்திருக்கும், அதெல்லாம் ஒரு தீர்வுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இந்த கிரகச்சேர்க்கை கோச்சார கிரகம் உங்களுக்கு அற்புதமாக கொடுக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். மாற்றங்கள் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு என்ன அப்படின்னா, திருமணம் சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்கள் உண்டுங்க. அதே போல் வெளி வட்டாரத்தில் கௌரவமோ சில விஷயங்கள் அவமானப்பட்டதெல்லாம் நீங்கள் சக்ஸஸாக அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் வந்து ஒரு ஜாபில் இருக்கீங்க, அவங்க கிட்ட மேலதிகாரிகிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கக்கூடிய விஷயங்கள் வந்து இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ராகு வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஒரு விசா வாங்கி வச்சுட்டேங்க மேடம், இன்னும் வந்து எனக்கு கிடைக்கல, வெளிநாட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், எக்ஸாம் எழுதினேன் அப்போ கூட எனக்கு கிடைக்கல, பணம் கொடுத்து நம்ம போகக்கூடிய அமைப்பில் இருக்கா. ஏன்னா இப்போ நிறைய விஷயங்கள் என்னென்னா, நம்ம வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுடைய அந்த எண்ணத்தை வந்து நம்ம வந்து தக்க வச்சுக்கணும், அதில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதான் இப்போ மக்களுடைய ஆர்வமாக இருக்குது. அதில் வந்து சூட்சுமமாக நம்ம எந்த விஷயங்கள் நடத்தினாலும் அதுக்கு கோச்சார கிரகம் இப்போ 1 மாதம் 1.5 மாதம் இருக்குதுன்னா அதில் என்னென்ன முடியுமோ அப்படின்னு நம்ம ஓடி தேடிக்கணும். அப்போ தான் அது நமக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ சனி பகவான் வந்து வக்ரகதியில் மீனத்தில் இருந்தாலும் 5ஆம் இடமா வந்து உங்களுடைய குரு இங்கே உட்காரும் போது சனி பகவானுக்கு 5 கேந்திரத்தில் இருக்கும்போது தொழிலில் நீங்கள் என்னென்ன எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் ஒரு சக்ஸஸாக கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மேற்கொண்டு நம்ம வந்து பரிகாரம் அப்படின்னு கடகத்துக்கு எடுத்துக்கும் போது பெண்களாக இருந்தால் அபிராமி அந்தாதி கேட்டுகிட்டே வாங்க. திங்கக்கிழமை கண்டிப்பாக திங்கக்கிழமை அது கேளுங்க. அது முடியலைங்க அப்படின்னீங்கன்னா வியாழக்கிழமை கேளுங்க, சிறப்பாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நல்லது, தொழிலுக்கு நல்லது, ஆரோக்கியத்துக்கு நல்லதாக இருக்கும். அபிராமி இல்லைங்க இன்னும் கொஞ்சம் கோயில் சொல்லுங்கள் அப்படின்னா கட்கடகேஸ்வரர் அப்படிங்கிற கோயில் இருக்குது. அபிராமி தாயாருக்கு வெண் தாமரை வைத்து வழிபாடு எடுங்க. திங்கக்கிழமையோ அல்லது வியாழக்கிழமை குருவாரத்தில் போயிட்டு நீங்கள் வழிபாடு எடுக்கும்போது சிறப்பான என்னென்ன எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அதெல்லாம் வந்து ஒரு சக்ஸஸை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத மேற்கொண்டு நீங்கள் டிஸ்பிளேயில் ஃபோன் நம்பர் வருது, ஜாதகத்தை கேட்டுக்குங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.